ஓஜி சூர்யா இஸ் பேக். பார்த்தீங்கன்னா சூர்யா சாரே காணும் படத்தில். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக ஃபயராகவே இருந்தது. கூல் காப்பி வேணுமா லியோ காப்பி வேணுமா? ஓ லியோ காப்பின்னு சொல்கிறா போலப்பா. ஜார்ஜ் சார்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தால, நாங்கள் தான் ஃபீல் பண்ண அந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தா. ஸோ எப்படி சூர்யா சார் இந்த கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியல. த்ரிஷா நீங்கள் யங் த்ரிஷாவை நீங்கள் பார்க்கணும், தாராளமாக வந்து பார்க்கலாம். சூர்யாலாம் சும்மா வெறப்பா இருக்காரு. சூர்யா சாரோட கம்பேக் இதுதான்டா, எனக்குலாம் கத்தணும்னு தோணுச்சு டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது. ஓஜி சூர்யா இஸ் பேக் ஃபஸ்ட்டு திங் அதுதான். ஏன்னா இப்படி தான் அவரை பார்க்கணும்னு நினச்சோம், ஆசைப்பட்டோம். அது ஒரு ஃபேனாக, ஆக்சுவலாக நான் ஃபேன் கிடையாது, பட் அதை தாண்டி ஒரு அவரோட படங்கள் பார்த்து ரசித்து அப்படி வந்த ஒருத்தனில் நானும் ஒருத்தன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட கடைசி ஒரு 4-5 படங்கள்லாம் ரொம்ப அவரையுமே சோதிச்சிருச்சு, பார்த்து எங்களையுமே சோதிச்சிருச்சு. ஸோ அந்த பேட்டர்ன்லாம் கடந்து ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். த்ரூ அவுட் த மூவி ஒரு ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் ஸ்டோரி என்னன்றதை அவங்க அதை ரொம்ப ப்ரோமியாக கொண்டு போனாங்க. பட் அதுவுமே நல்லா இருந்தது. அது எல்லாம் சேர்த்து வச்சு அவரோட என்ட்ரி வேறு லெவல் தரமாக இருந்தது. பட் அங்கே ஆரம்பிக்கிற படம் த்ரூ அவுட் த மூவி எங்கேயுமே எனக்கு பெருசாக லாகே ஃபீல் ஆகலை. பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்தது. படத்தோடைய பேர் கருப்புன்னு இருக்கு, அவருங்க எல்லாமே வழக்கறிஞராக இருக்காங்க, ரிலேட்டட் ஆகுது. ஆமாம், கருப்பனை சாமி வச்சு ஒரு படம். கருப்பு கோட்டு தானே, வக்கீல்கள்னாவே கருப்பு கோட்டு தான். ஸோ ஓவராலாக எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. பட் அதை தாண்டி பேசிக்காக கருப்பனை சாமி அப்படின்றது தான் பேசிக். அதுதான் அவர் சாய். எனக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்ல பெருசாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது அவர்கிட்ட எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த படம் தரமாக இருந்தது. அதே மாதிரி பாட்டலுமே நல்லாயிருக்கும், வரிகள் நல்லாயிருக்கும். ஆனால் அது கேட்குறப்போ வரிகள் புரியாமல் நிறைய இடத்துல அந்த மேட்சிங், அந்த மிக்சிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். இந்த படத்துலையும் அது இருக்குது. பட் அதை தாண்டி அந்த விஷுவலி பார்க்குறப்போ நம்மளுக்கு அது கடந்து போக வச்சிருச்சு. அதெல்லாம் தாண்டி அவங்களோட ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ், விஷுவல் பண்ணது, அந்த எடிட்டிங் பண்ண விதம் தாறுமாறாக இருந்தது. ஆர்ஜிபி ரொம்ப ஜாலியாக ஹியூமரஸாக பார்த்த மனுஷனை இப்படி ஒரு வில்லனா அப்படின்ற மாதிரி தான். பட் ஆரம்பிக்கிறப்பே தரமாக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சைக்காட்டிக்காக பண்ண அந்த லாஸ்ட்டை கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது பார்ட் 2ல் வந்து லீடு கொடுக்குறாங்க. அந்த லீடில் வர பார்க்குறப்பே நம்மளுக்கு ஓகே ஃபைன், அப்போ இன்னும் வேறு லெவலில் இருக்கும் பார்ட் 2 அப்படின்னு ஒரு ஹோப். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அமையாக இருந்தது. ஆக்சுவலாக கோர்ட்டில் இப்போ நடக்கிற விஷயங்கள் தான். நீதிமன்றம்ன்றது வந்து நீதிமன்றமாக மாறி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு கேஸுன்னு வந்தாங்கன்னா அவளை அலக்கழிச்சு அந்த ஒரு இடத்துல டைலாக் வருமே, வாதியம் இருந்தால் பிரதிவாதியமும் இல்லை, ஆனால் வாய்தா மட்டும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ஓப்பனாக அடிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காம நீங்கள் வந்து அது நீதியை தாழ்த்தினீங்கன்னா மேபி கடவுளே இறங்கி வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத கான்செப்ட். நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல, சூர்யா சார் எப்படி பண்ணியிருக்காருன்னு, அந்த ஒரு ஆர்வத்தில் தான் படம் பார்க்க வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா சூர்யா சாரே காணும் படத்தில். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவரே வர்றாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஜே பாலாஜி டைரக்டரை தாண்டி ஆர்ஜே பாலாஜி ஆக்டர் தான் எனக்கு வந்து படத்தில் ஃபுல்லாக தெரிகிறாரு. ஸோ எப்படி சூர்யா சார் இந்த கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியல. நான் அவ்வளோ ஆர்ஜே பாலாஜி வந்து ஃபுல் படத்தில் இருக்கார். பட் சூர்யா சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு கடவுள் கேரக்டர், கருப்புசாமி அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கடவுளாக பண்ணும்போது அவருக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கும், கிமிக்ஸ் இருக்கும். அதை வந்து ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி கை சொடக்குனா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஃபைட்டெல்லாம் பண்ணிங்கன்னா பயங்கர கிராண்டாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காந்தாரா படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் வந்து பயங்கரமான ஃபைட்ஸ் எல்லாம் வந்து அது வந்து மக்கள் பயங்கரமாக ரசிச்சாங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு விருந்து இந்த படம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சூர்யாவை கொண்டாடுற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அவங்க வந்து செம்மையாக இந்த படம் வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடலாம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் லாக் இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயும் லாக் இருக்குது. நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை வந்து ஞாபகப்படுத்துது. ஏன்னா தமிழ் படங்களே ஞாபகப்படுத்துது. சூர்யாவோட இன்ட்ரோடக்ஷன் சைடில் ஒரு சீன் இருக்கும், அது அப்படியே பாஷா படத்தில் இருக்க ஒரு சீன் வருது. இன்டர்வல் பிளாக் அப்படியே பாஷா 24 படத்தை ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூக்குத்தம்மனே ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சீனை ரெஃபரன்ஸ் வைக்கிறது வேறு, அந்த சீனை அப்படியே தூக்கி வைக்கிறதுங்கிறது வேறு இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த சீனை அப்படியே வந்து நிறைய சீன்ஸ் வந்து தூக்கி வச்சுருக்காரு. ஸோ ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய இது பார்க்கும்போது நம்ம ஒரு அரசமாகவே திரும்ப வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருச்சு. டெக்னிக்கலாக வந்து படம் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுவுமே நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு. சாய் வெங்கரோட சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக வந்து சாங்ஸ் பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக வந்து இந்த கடவுள் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இனி இருக்க சிட்டி யூத்தெல்லாம் பெருசாக வந்து அந்த மாதிரி சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். பட் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த சாங் கொடுத்து அவங்களுமே வந்து ரசிக்கிற மாதிரி அந்த சாங் கொடுத்து வச்சுருக்காரு. அவர் கரெக்டாக அந்த யூத் பல்ஸ் வந்து பிடிச்சிட்டாருன்னு சொல்லுவேன். நெகட்டிவ் தான், அந்த ஸ்டோரி வைஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிடலாம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கல, அதான் மிகப்பெரிய நெகட்டிவ். அப்புறம் ஆக்டிங் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், த்ரிஷா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு கேரக்டரே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. சூர்யா த்ரிஷா பேரிங் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. இவர் கடவுள் கேரக்டர் பண்ணனால பேரிங் கொடுக்க முடியல ஆர்ஜே பாலாஜியால். த்ரிஷா வந்து கொஞ்சம் ஆசைப்படுற மாதிரி 2-3 ஷாட் இருக்குமே தவிர, அதை தாண்டி சூர்யாவால்
ரெசிப்ரிகேட் பண்ணாருன்னா தப்பாயிரங்கிறதுனால அதோட அந்த லிமிட்டோடய முடிச்சுக்கிட்டாரு. பட் த்ரிஷா வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா PS2 அப்புறம் தக் லைஃப்லாம் பார்க்குறதுக்கும் இந்த படத்துக்கு பார்க்குறதுக்கும் நல்லாவே இன்னும் கொஞ்சம் யூத்ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவங்க லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 30 இயர்ஸ் தான் சொல்லுவீங்க, அந்தளவுக்கு அவங்க லுக் வைஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்காங்க. இவர் நட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு பாதி வரைக்கும் வர்றாரு. அவர் இருக்கிற வரைக்கும் வந்து செம்ம இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூர்யா கம்பேக்னா ஒரு ப்ராப்பர் கம்பேக்னு சொல்ல மாட்டேன், அவர் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருக்குது. கருப்பு படம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஆர்ஜே பாலாஜி பொறுப்பாக எடுத்திருக்காரு. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் டல்லாக போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக ஃபயராகவே இருந்தது. நான் வந்து இன்னைக்கு வந்தே இருக்க மாட்டேன். வந்த ஒரே ஒரு காரணம் என்னன்னா ஆர்ஜே பாலாஜி அந்த மனுஷனுக்காக மட்டும்தான். சில நேற்று கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டார். ஸோ எந்த ஒரு மேனிஃபெஸ்ட் வந்து நம்ம பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் என்ன சொல்கிறது எமோஷனலாக வீக் ஆகும் யாராக இருந்தாலும். ஸோ அவருக்காக தான் பார்க்க வந்து ஆன்டகனிஸ்டாக நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு அவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா, நீங்கள் யங் த்ரிஷாவை நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக வந்து பார்க்கலாம். இங்கே சூர்யா வந்து 2 கெட்டப் பண்ணியிருக்காரு. நான் இது ஓப்பன் அப் பண்ணல, இந்த மீடியாவுக்கு உங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணது 2 கெட்டப் பண்ணியிருக்காரு, வந்து பாருங்கள். கிளைமேக்ஸில் கருப்புசாமியை இறங்கி ஆடுறாரு. ஸோ இதான் அவர் வந்து படத்தோட செகண்ட் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய மியூசிக் லெவலானது வந்து பார்த்தீங்கன்னா டியூட்ல ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்கு அடுத்த லெவல். இப்போ அவருடைய லெவலானது வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் போயிருக்கு. ஸோ ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ராக்கான்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அது தொடர்ந்து பென்ஸாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஆல்பம் சாங்ஸ் நிறைய இருக்கு, நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சர்ப்ரைசிங்கான மூமெண்ட் நிறைய இருக்கு. ஒரு இந்தியாவினுடைய ராக்கிங் ஸ்டாராக வந்துட்டு இருக்காரு. நெகட்டிவ் சொல்ல முடியாது. அதான் நீதி வந்து கிடைக்காத இந்த உலகத்தில் நீதி கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு சூர்யா பண்ணியிருக்காரு அந்த படத்தில் அவரோட நடிப்பின் மூலயமா. அதான் அவர் வந்து டாமினேட் பண்றாரு ஆன்டகனிஸ்டா ஆர்ஜே பாலாஜி ஒரு பர்சன். இந்திரன்ஸ்னு சொல்லிட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரி நேஷனல் ஃபிலிம் அவார்டு ஆக்டர் அவர் வந்திருக்காரு உள்ள நீதியை எடுத்துட்டு. அவரை டாமினேட் பண்ணி இவர் நீதி வந்து கிடைக்க வைக்கணுமா வைக்கக்கூடாதாங்கிறத வந்து முடிவு பண்றதே வந்து ஆர்ஜே பாலாஜி தான் இருக்காரு. ஸோ அதை உள்ள கதைக்குள்ள வந்ததான் சூர்யா. அவர் வந்து நம்ம மூக்குத்தி அம்மன் படத்துல பார்த்துருப்போம், அந்த பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட படத்துல பார்த்துருப்போம். அதை தவிர்த்து வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லனிசம்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆக்டர் வேணா வந்து பார்த்தீங்கன்னா 2013-15 வரைக்கும் ஃபன்னியான ரோல் பண்ணிட்டு காக்கி சட்டிலேருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது, ஒரு சீரியஸ் ஹீரோவான ஒரு மொமெண்டா. அது அந்த மாதிரி இவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது இருக்கும்னு நம்புறேன். இப்போ அடுத்த படங்களை பண்ணலாம் இல்லைனா. அதுதான் அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, எதனா எடுத்து தின்னதுல சாமி கண்ணை குட்டுறது. ஆனால் சாமி இல்லை, இதுக்கு மீறி ஒரு அரசாங்கம் இருக்குது. புரியுதா சார்? தப்பு பண்ணால் நானே உன் கண்ணை குத்துவேன். புரியுதா? ரெண்டும் எடுத்துக்கோ, தெய்வமும் எடுத்துக்கலாம். ஆமாம், தெய்வமும் எடுத்துக்கலாம், அரசாங்கத்துக்கு எடுத்து தான் பாலாஜி. இன்னொரு ஒரு டைலாக் ஒன்றுக்குது, கூல் காப்பி வேணுமா லியோ காப்பி வேணுமா? ஓ லியோ காப்பின்னு சொல்கிறா போலப்பா. இதுலேருந்து தெரியல ஸ்க்ரீன் பிளேயில் எங்கே நிற்கிறாரு எடுத்துன்னு போயிட்டு. உண்மையிலே விஜய் ரசிகர் பார்க்கலாம், சூர்யா ரசிகர் பார்க்கலாம். என் தாழ்மையான கருத்து. படத்தில் எதனா மிஸ்டேக் தான் என் நம்பருக்கு கூட சொல்கிறேன். அந்த அளவுக்கு அரசாங்கத்தை எப்படி கொண்டு போனோம், சட்டம் ஒழுங்கு எப்படி கொண்டு போனோன்னு ஸ்க்ரீன் பிளேல இன்னிலேருந்து புலியார் சுழி எடுத்துங்க. புது இசையமைப்பாளர் தான் நல்லா இருக்குது. ஒரு சீன் அந்த குதிரையில் அப்படியே கருப்பு வர்றதெல்லாம் ரொம்ப புள்ளரிக்கு தான், அது தப்பே கிடையாது. நல்லா ஒரு அட்வொகேட்டாக நடிச்சுக்கிறாங்க. காதல் காட்சி இல்லைனாலும் ஒரு அட்வொகேட்டு லுக்காக தெரியுறாங்க. பிரேமில் அந்த கோர்ட்டு வளாகத்தில் பளிச்சுன்னு தெரியுறாங்க. படம் வந்து செம படங்க. கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் இது ஒரு விருந்தே சொல்லலாம். அவர் சும்மா நான் வந்து நல்லா குக் பண்ணுறேன் சொல்ல ஆர்ஜே பாலாஜி நிஜமாக ஒரு பெரிய விருந்து. சூர்யாலாம் சும்மா வெறப்பாக இருக்காரு. அவர் பர்ஃபார்மன்ஸும் செம்ம பர்ஃபார்மன்ஸு. இந்த காந்தாரா படத்தில் ரிஷப் செட்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அது மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சூர்யா. அந்த காட் வேஷத்தில் பயங்கரமாக இருக்குது படம். ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனும் சரி, ஆக்டிங்கும் சரி சூப்பராக இருக்குது. வில்லனிசம்லாம் ஓரளவு நல்லா இருக்குது அவருக்கு. த்ரிஷா மேமுக்கும் செம்ம ஸ்க்ரீன் பிளே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி நல்லா சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. படம் ஓவராலாக நல்லா இருக்குது. சாயபேங்க மியூசிக்லாம் ஒரு மாதிரி குறை சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஏதோ இதுமே படமே பண்ணாத மாதிரி. ஆனால் அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரில. ஆல்ரெடி எங்கே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு. ஒன்றே ஒன்று தான், இந்த வீக் வந்து கருப்பை வரான், எல்லாரும் வழி விட்டுருங்க. அவள் தான் சூரிய வரான் கம்பேக்கா. இது ஆல்ரெடி வந்துச்சுங்க, இதோட முடிஞ்சிச்சு. இனிமே சூர்யாவுக்கு டவுன் ஃபாலே கிடையாது. இனிமே பீக்கு அவரு. அவள் தான் இந்த படத்தோட அவர் எங்கேயோ போயிடணும். வேற ஒரு படம் ஓவரால் நல்லா சூப்பராக இருக்குறீங்க, எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி கருப்பு மூவி உண்மையிலே படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்ஜே சார்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார்ல, நாங்கள் தான் ஃபீல் பண்ண அந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தா
அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம வைப்பு. உண்மையிலே நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. என்னதான் அப்படி இருக்கும், என்ன ஒரு பெருசாக இருந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வேற ஒரு வைப்புனே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு படம் வைப்பு வச்சுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வைப்புனே சொல்லலாம். எனக்கு ஒரு சீனியும் அப்படியே மைண்டில் நம்ம நின்றுட்டே இருக்கு. இப்போயுமே அந்த சூர்யா சார் வந்து அந்த கோட் பேப்பர் வாங்கும்போது எனக்கு அந்த ஜனகணமன அவர் திரும்பின ஸ்டைலு, இந்த மாதிரிலாம் ஷர்ட்லாம் இழுத்த விதம், அதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. டோட்டலா எனக்கு எப்படின்னா சூர்யா சாரோட கம்பேக் இதுதான்டா, இதுக்கு தாண்டா நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. எனக்கு என்னன்னா, நான் சூர்யா சார் ஃபேன் கிடையாது, ஆனால் எனக்கு அவரை ரசித்து பார்க்குற அளவுக்கு மாற்றிட்டாங்க ஸ்க்ரீனில். அந்த விஷுவல் பார்க்கும்போதே நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அந்த கருப்பசாமியை காட்டின விதத்துக்கெல்லாம் ஒரிஜினலாகவே நம்மளுக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்மளே எழுந்து ஆடிடலாமாடா, ஒரு சாமி வந்த மாதிரியாவது ஆடிடலாமாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. கிளைமேக்ஸ்லலாம் கத்தாம எனர்ஜிக்காக டான்ஸ் ஆடாமல் யாராலுமே இருக்க முடியாது. அப்படி ஒரு சீன் ரீக்ரியேஷன் செம்மையாக இருந்தது. லியோட சீனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2-3 சீன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. லியோட சீனாக இருக்கட்டும், அந்த கோட் இது ஆக்சுவலி லாஸ்ட்டாக சட்டசபை சீனாக இருக்கட்டும், அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அந்த டைலாக் வரும்போது திருப்பிட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு பில்லை கொடுத்தோன்னே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் கத்தணும்னு தோணுச்சு, டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு இது, அந்த ஒரு சீனோட ரீக்ரியேஷன் இது எல்லாமே சூப்பராக இருந்தது. செம்ம ஒரு வைப்பு. அதுவும் சிங்கம் ட்ரெஸ்ஸு, அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில் சிங்கம் அப்படின்னு காட்டும் போது வேற வைப்பு. எனக்கு எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த படம் ஃபுல்லாகவே வைப்பு. அது ஒரு விஷுவல் ட்ரீட். அந்த விஷுவல் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அப்படியே கண்ணு முன்னாடியே அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. அதை தாண்டி இந்த படத்தில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து கோர்ட்டுக்கு போனால் ஒரு கேஸ் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியல. கடைசி வரைக்கும் அது முடிஞ்சிச்சா முடியலையானே தெரியல. ஆனால் வந்து லேட்டாக கிடைக்கிற நீதி வந்து என்றைக்குமே வந்து அவ்வளோ இது கிடையாது. அதை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லியிருப்பாங்க. கோர்ட்டுக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் என்னங்கிறதையும் ரொம்ப தெளிவுபடுத்தி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருவேளை கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கேஸ் போட்டு தான் வந்திருப்பார் போல, ரொம்ப வருஷமாக முடியாமல் கேஸே முடியாமல் கடைசி சிலையாகவே மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம ஃபீல், செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட். ஆர்ஜே பாலாஜி வில்லனா நடிச்சிருக்காரு, அவருடைய கேரக்டருக்கு சூர்யா ஹீரோவா இல்லக்கா? எனக்கும் அந்த டவுட்ல தான் நான் உள்ள போனேன். ஏன்னா அவரை வந்து இது வரைக்கும் ஒரு காமெடியனா, ஒரு காமெடியோட கலந்த ஒரு ஹீரோவா பார்த்துட்டு திடீர்னு வில்லனா பார்க்குறதுனா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்மளை உள்ள அவர் தான் வில்லன், அவர் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்மளை காமிக்க வச்ச விதம், அதுதான் அவரோட டைரக்ஷனோட ஸ்க்ரீன் பிளே சூப்பர். ஏன்னா 15 நிமிஷத்துக்குள்ளேயே ஹீரோவை காட்டவே மாட்டாங்க. பட் அவரோட வில்லத்தனத்தை ரசிக்க வச்சு இவர் தான் வில்லன், இவர் தான் பயங்கரமான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள உள்வாங்க வச்சுட்டாரு. அதுதான் பெரிய ஹைலைட். அதனால தான் நம்ம சூர்யா சாரை பயங்கரமாக ரசித்தோம். ஏன்னா ஒரு படத்தில் வில்லனை நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அப்போ தான் ஹீரோவை வந்து பயங்கரமாக நம்மளால் அவர் என்ன பண்ணாலுமே நம்மளால் ரசிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது செம்மையாக இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே அவர் கொடுத்த விதங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்ம ஒரு ஃபீல். இந்த ஆக்சுவலி வந்து எனக்கு என்னன்னா, அதில் வந்து ஒரு 2-3 சீன்லாம் வரும். அந்த சீன்லலாம் அவர் த்ரிஷா அவங்க இப்படி எட்டி பார்க்கும்போதெல்லாம் வந்து அம்மா அவர் கடவுள்மா, அவரெல்லாம் சைட் அடிக்காது அப்படின்லாம் சொல்லணும்னு தோணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கார் ஓட்டுற சீனாக இருக்கட்டும், 2 பேருக்குள்ள லவ் அந்த மாதிரி எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்களோட பேர் வித்தியாசமாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. செம்ம ஒரு ஃபீல். ஓட்டும் போது கூட சொல்லுவாங்க பெரிய மனசுக்குள்ள அஜித் குமார் நினப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர ஒரு வைப்பு. எந்த ஒரு இது சூர்யா ரசிகர்கள் மட்டும்தான் அந்த படத்தை ரசிக்க முடியும்னு கிடையாது, எல்லாராலுமே ரசிக்கலாம். அவ்வளோ சூப்பரான விஷயம். கண்டிப்பாக மதுரை சிவகாசி சைடெல்லாம் பயங்கரமாக ஓடும். வேற ஒரு வைப். ஏன்னா அந்த காட்டின விதங்களே நம்மளே அறியாமல் நம்மளை பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகுது. நம்மளே இவ்வளோ பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகுதுன்னா ஊர் சைடில் எவ்வளோ பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகும். செம்ம ஒரு ஃபீல் அவுட்டான மூவி, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கன்னு தான் சொல்லுவேன். தேட்டரில் வந்து பாருங்கள், அப்படின்னா தான் அந்த விஷுவல் செம்ம ட்ரீட் கொடுக்கும்.